24ஆம் அதிகாரம். தேவனுடைய பிரதான கரம் என்று நம்மோடு கூட இருப்பதாக. ஆண்டவர் நலமானதை கர்த்தர் செய்வாங்க. 3வது வசனத்தை வாசிக்கலாம். மோசே வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏக சத்தமாய் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின் படியும் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சரி, எல்லாமே இந்த வசனத்தை வாசிக்கலாமா? மோசே வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏக சத்தமாய் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின் படியும் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். அந்த காலத்தில் அதாவது அப்படியே தேவனுடைய மகிமையை அவங்க கண்டாங்க. ஆகையினால் நாங்கள் செய்வோம், நாங்கள் செய்வோம், நாங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி செய்வோம் அப்படின்னு குரல் கொடுத்தாங்க. இப்பவும் குரல் கொடுக்குறாங்க சில சபையில். அல்லேலூயா, அல்லேலூயா. இது கடைசி காலம், இது கடைசி காலம். ஆகையினால் சபையே நீ ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு பிரசங்கிக்கும் போது சிலர் குரல் கொடுப்பாங்க, ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு என்ன அர்த்தம்? நாங்கள் அப்படியே செய்வோம், நாங்கள் அப்படியே செய்வோம். ஆனால் அன்றைக்கு மோசே சொன்னார் நாங்கள் அப்படியே செய்வோம் என்றார்கள். இன்றைக்கு அதே மோசே சொன்ன வார்த்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு ஆமேன் இல்லை, ஒரு அல்லேலூயா இல்லை. எல்லாம் ஆவியானவர் கவனிக்கிறார். பிரதர் சிஸ்டர், உன்னுடைய உள்ளம் எந்த சூழ்நிலையில் இருக்கிறது என்பதை தேவன் அறிவார், கர்த்தர் அறிவார். சாதாரணமானது இல்லைங்க. ஆமேன் சொல்ற இல்லையா, அது நாங்கள் அப்படியே செய்வோம், அப்படியாக கடவுது, அப்படியே செய்வோம், அப்படியாக கடவுது. இது யார் செய்வான், யார் சொல்வார்கள்? அவரை நோக்கி பார்க்கிறவர்கள், அவரை நோக்கி பார்க்கிறவர்கள், அவருடைய வழியில் நடக்கிறவர்கள், அவரை அதிகாலையில் துதிக்கிறவர்கள், அவருடைய பரிசுத்த ஓய்வு நாளை மதிக்கிறவர்கள், அதுக்கு ஆனர் பண்ணுகிறவர்கள். இது என் தேவனுடைய நாள், நான் அவரை ஆராதிக்க வேண்டும். ஒரு ரகசியம் உனக்கு சொல்றேன், கவனிங்க. எல்லாம் கவனிக்கலாம். நாம் வீட்டுக்குள்ள 6 நாள் ஜபிக்கிறோம். ஜபிக்கிறவங்களுக்கு சொல்றேன், 6 நாள் ஜபிக்கிறோம். 6 நாளும் இயேசு கிறிஸ்துவும் வீட்டுக்கு வருகிறார். ஆமேன் சொல்லியிருந்தீன்னா அது ஆண்டவர் உன்னை குறித்து ரொம்ப சந்தோஷப்பட்டு. ஒரு ஆமேன் கூட இல்லையா? உங்களை குறித்து ரொம்ப வருத்தப்படுகிறேன். ஒருவேளை நீங்க ஜபிக்கல, அதனால சொல்லலையான்னு தெரியல. நீ 6 நாள் ஜபிக்கிறன்னு 6 நாளும் இயேசு கிறிஸ்துவும் வீட்டுக்கு வருகிறார். இனிமே சொன்னா அது பாஸ் ஆகாது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? 6 நாள் ஜபத்திற்கு 6 நாளும் தேவன் வீட்டுக்கு வரார். பரிசுத்த ஓய்வு நாளை இது என்னுடைய நாள் சொன்னார். அந்த நாளை நீர் வந்து அவரை பார்க்கணும். அவன்தான் விசுவாசம், அவள்தான் விசுவாசம். இது பரிசுத்த ஓய்வு நாள், இது என்னுடைய நாள்னு சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். இந்த நாளிலே உன் வீட்டை விட்டு, உன் வீட்டை பூட்டி, உன் சொந்தக்காரெல்லாம் சமாளிச்சு, அல்லேலூயா, உன் வீட்டை பூட்டி காலையிலும் மாலையிலும் அவரை நீர் வந்து பார்க்க வேண்டும், அவரை நீர் வந்து ஆராதிக்க வேண்டும். இது தேவன் தமது ஜனங்களுக்கு விசேஷமான நாள் என்று எழுதி வைத்திருக்கிறார். அது கிரிக்கிட்டு நம்ம போயிடுறோம் இல்லையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. 6 நாள் நீ ஜபிக்கிறாய், 6 நாள் அவர் உன் வீட்டுக்கு வருகிறார். 7வது நாள் அவருடைய நாள், நீ அவரை பார்க்க வர வேண்டும். பாசத்தோடு, வாஞ்சையோடு, ஏனோ தானோ என்கிறது அல்ல. எல்லாமே ஊழியக்காரனுக்காக தான் பயந்து வராங்க. அதில் பைசா கிடைக்காதுங்க, வெறுமையாய் போவீர்கள்.
ஊழியக்காரன் கேள்வி கேட்பார் என்பதற்காக வருகிற சகோதரனே, சகோதரியே, தாய் தகப்பனை, குடும்ப தலைவர்களே, உனக்கு ஒன்றும் கிடைக்காது. என் தேவனை நான் ஆராதிக்க அவருடைய நாள் 6 நாள் என் வீட்டில் நான் கூப்பிடுறேன், அவர் வருகிறார். 7ஆம் நாள் அவருடைய நாள், நான் அவரை போய் பார்க்க வேண்டும். இந்த சிந்தை என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு தேவன் உன் கூடவே இருப்பார். நான் முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அது யாருக்கு? 7ஆம் நாளை ஆண்டவருக்கு கொடுக்கிறவர்கள், முழுமையாய் கொடுக்கிறவர்களுக்கு. முழுமையாய் கொடுக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அந்த நாளை ஆசீர்வதிக்கிறார். முன்னே போகிறார், கோணலானவைகளை செவ்வையாக்குகிறார். அல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது. ஒரு வாக்கு தத்துவத்தை சொல்லிட்டா உடனே ஹா ஊன்னு ஒரு கையை தட்டி ஆண்டவர் ஆர்ப்பரிப்பம் பாருங்க. வாக்கு தத்துவம் 3000 வாக்கு தத்துவங்கள் இருக்கிறது என்று பரிசுத்தாவினர், அதாவது பரிசுத்தவான்கள் படித்து எழுதி வைத்திருக்கிறார்கள். 3000 வாக்கு தத்துவங்கள் உன் வாழ்க்கையில் நிறைவேறும். அந்த 7ஆம் நாள் தேவனுக்கு நீ முதலிடம் கொடுத்து எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து, இது என் தெய்வத்துடைய தூக்கம் வராதுங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு தூக்கம் வராது. 4:30 மணிக்கு எழுந்தங்க. நான் இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிறதுக்கு பிஃபோர் 3 hours, 3 ஹவருக்கு முன்னே நான் எழுந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். நான் தூங்கின நேரம் அம்மாக்கே தெரியாது, சில டைம் இல்லை. அல்லேலூயா. நான் எப்பொழுது தூங்குவேன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்க தூங்கிடுவாங்க. எதற்கு? என் சபையாகிய நீ ஆசீர்வதிக்கப்படணும், நீ புத்தி தெளியணும், நீ தெய்வத்துடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், நீ சுகமா வாழணும், உன் பிள்ளைங்க சுகமா இருக்கணும், உனக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கணும், நல்ல வருமானங்கள் கர்த்தர் உனக்கு கொடுக்கணும். அதற்காக தான் நான் மட்டுமல்ல, சபை நடத்துகிற ஒவ்வொரு ஊழியர்களும் ஆண்டோடைய பாதத்தில் காத்திருப்பார்கள். உங்களுக்காக தான், ஃபார் யூ, உனக்காக தான், உனக்காக தான், உனக்காக தான் ஊழியர்கள் காத்திருந்து தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறார்கள். ஆனால் நம்ம என்ன பண்றோம்? நல்ல ஹாயா தூங்கிட்டு வரோம். எனக்கு கொஞ்சம் தோல் கொடுங்களேன். தோல், ஊழியக்காரனுக்கு தோல் கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி? நீங்க உங்க வீட்டில் நாள் எழும்புற அதே நேரத்தில் நீரையும் எழும்பி நீர் ஜெபம் பண்ணிப்பார் சபைக்காக. சபையில வருகிற அத்தனை பேர் ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. வாக்கு தத்தங்கள் மடமட என்று உனக்கு நிறைவேறும். அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய், நீ கடனே வாங்க மாட்ட. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். அந்த ஜனங்கள் சொல்கிறார்கள், நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையின் படிவே செய்வோம், நாங்கள் தேவன் என்ன சொல்கிறாரோ அப்படியே செய்வோம். இந்த மனம் எப்பொழுது வருகிறதோ, நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தமாயிட்ட என்ற பொருள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயான்னு குரல் கொடுக்கிறல்ல, அது என்ன? நான் அப்படியே செய்வேன். என் ஊழியர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையின்படி நான் வாழுவேன். எனக்கு ஆண்டவரின் கரத்தில் கொடுக்கப்பட்ட வேத வசனத்தின்படி நான் ஜீவிப்பேன். அவரை நான் அதிகாலையில் எழும்பி அவருடைய பாதத்தை முத்தமிடுவேன். ஆகையினால் ஆமேன், அல்லேலூயா வரும். மற்றவங்க யாருக்கும் வராதுங்க, வர முடியாது. நோ சான்ஸ். தேவனை பற்றி கொண்டிருக்கிறவர்களுக்கு தேவன் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். மோசே வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் ஏக சத்தமாய் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின் படியும் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார். நாம கூட பிரதியுத்தரம் பண்ணலாம். பிரசங்கத்தை கேட்டு இது வசனம், வசனத்தை கேட்டு
வீட்டில் போய் அதற்குண்டான பிரதிபலனை நாம் செய்யலாம். இன்றைக்கு ஆவியானவர் என்னோடு இந்த வசனத்தை பேசினார். ஆகினால் என் வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த அருவருப்பை என் வசனத்தின்படி நான் அதை அகற்றுவேன். எனக்குள்ள இருக்கிற கர்த்தருக்கு பிரியமில்லாத அந்த செயலை இந்த வார்த்தையின்படி நான் அதை செய்யாமல் இனி தேவனுக்காக என்னை காத்துக்கொள்வேன். என் வீட்டுக்குள்ள என்னுடைய குடும்பத்தார் அவள் செய்கிற செயல் தவறா இருக்கிறது. ஆகினால் இந்த வேத வசனத்தின்படி என் குடும்பத்தை அதை செய்யாதபடி நான் தடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் நீ தலை சிறந்தவனா வரணும், நீ தலை சிறந்தவளா வரணும். உன் குடும்பம் அந்த தெருவை விட என் தேவன் உயர்த்தி நிறுத்த வைப்பார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பான். உன் 2 கண்கள் என்னை காணுது, அது என்னுடைய விசுவாசம். ஆனால் அதை கேட்டு நீ பாடும் பொழுது அப்படியே தெய்வத்தின் மேல விசுவாசம் வைத்து உன் கண்களை ஏறெடுத்து அவரை நோக்கி பார்த்து, உன் 2 கண்கள் என்னை காணுது ஆண்டவரே, நீர் என்னை காண்கிற தேவன், நான் உம்மை விடவே மாட்டேன் அப்படின்னு நீ சொல்லியிருந்தீனா என் தேவன் உன்னை விட மாட்டார், விடவே மாட்டார். என் ஆண்டவர் உன்னை விடவே மாட்டார். அன்றைக்கு 15 வருஷத்துக்கு முன்னே வந்த அதே ஸ்டைல் அதே காரியம் இருக்கக்கூடாதுங்க. நாளுக்கு நாள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல போயிட்டே இருக்கணும். அதுதான் தேவனுடைய விருப்பம். அந்த நாள் வந்தோம் பாருங்க, அப்படி அதை விட மோசமா தான் போகுத வழிய ஒரு சிலர் தான், அது எல்லோரும் அல்ல. இன்றைக்கு அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க தேறி வருகிறதை நான் உணர்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பான். கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்கும். அவர் உங்களை கைவிட மாட்டார். வசனத்தை புரிஞ்சுக்கிங்க ப்ளீஸ், வசனத்தை புரிஞ்சுக்கிங்க. நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். அல்லேலூயா. இந்த கிரியைகள் நமக்கு வரும்போது ஆண்டவர் மகிமைப்பட தேவன் வல்லவர். எத்தனை பேர் தலை குனிஞ்சுங்க தெரியுங்களா? புதிய ஆராதனை பாசிங் பெரிய வெள்ளிக்கிழமை வச்சிருக்கிறேன் வாங்கன்னா வெட்கப்படுறீங்க. ஆனால் அதே நேரத்தில் உன் உள்ளத்தில் கோபம் வந்தது இல்லையா, அதுதான் உன்னுடைய கெட்ட குணம். கோபம் வந்தது பாருங்க உனக்கு. ஆவியானவர் சொல்ற, கோபப்பட்ட நீ சாரால் என்னை பன்று நான் சொல்லுகிறதை நகைத்தால், இல்ல ஆண்டவரே நான் நகைக்கல, இல்ல நீ நகைச்ச. அங்க பாருங்க, சாராலுக்கும் தெய்வதூதனுக்கும் ஒரு சின்ன சண்டை நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வந்துட்டு போய் உதவாங்கம்மா. அல்லேலூயா. உனக்கு இருக்கிற நரம்பு தளர்ச்சியிலம்மா, அவன் எங்கேயே அடிப்பான், அங்கே அடித்தா நரம்பு நல்லாயிடும். விசுவாசிக்கிறீங்களா? சிலர் சுளுக்கு பிடிக்கும், அது அழகாக இங்கே பிடிச்ச சுளுக்கு இங்கேருந்து ஒரே. உனக்கு பிடிச்ச சுளுக்கு நீ கர்த்தருக்காக போய் உதவாங்கிற இல்லையா, அந்த அடியில் அந்த சுளுக்கு போகும். நான் அடா பாவீங்களான்றதா இல்லை வேற மாதிரி சொல்றதா? ஒரே ஒரு ஆமேன். சும்மா ஆண்டவர்கிட்ட ஊழியக்காரங்கிட்ட பொய் சொல்லக்கூட ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, வாயை திறந்தாலே போய்ங்க. அவங்க முதன்மையானவங்க, ஆனா வாயை திறந்தாலே போய். அல்லேலூயா. பொய்யிலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பேரை நான் வச்சிருக்கிறேன். என்ன வச்சிருக்கிறேன்? நான் சொல்ல, நீ தான் சொல்ற. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். ஏங்க நான் இத்தனை வருஷம் தேவனை சேவிக்கிறேன்னு அட்லீஸ்ட் ஒரு 10% எனக்கு தீர்க்க தரிசனம் கொடுக்க மாட்டாரா? 90% விடுங்க, ஒரு 10% ஆகுது. ஒரு பிரதர்ஸ், ஒரு சிஸ்டர், ஒரு 2-3 பேர் இருக்காங்க, அவங்க வாயை திறந்தாலே போயிங்க. வசனத்தை சொல்றேன், நீங்க தான் முடிக்கணும். பொய் சொல்லுகிறவர்கள் ஹலோ தெரியாதா? 2 இன்னும் கொஞ்சம் புழு கொடுக்குறேன். அக்கினி கந்தக கடையில் இல்லை. அதுவும் எங்க வந்து போய் சொல்றேன். வேதத்துல ஒரு சகோதரன், ஒரு சகோதரி, இவளுக்கு தானா விற்றீர்கள்?
நிலம் வித்தன்னு பாஸ்டர்கிட்ட சொன்னால் தசம்பாங்க கொடுக்கணும்னு சொல்லாதே விற்றுருக்குறல்ல வீட்டை, நிலத்தை, தோட்டத்தை, துறவை. அல்லேலூயா. அதில் ஒரு 10 ரூபாய் நான் விற்றேன் கொண்டு வந்து கொடுத்துருந்தா உனக்கு ஆண்டவர் எவ்வளோ மெச்சி கொண்டிருப்பார். உன்னை தேவன் எவ்வளோ மெச்சி கொண்டிருப்பார். உனக்காக ஊழியக்காரர் எவ்வளோ ஜெபம் பண்ணியிருப்பான். தெரியாமலே செய்றியே, ஆண்டவருக்கு தெரியாதா? அதனால் நீ பட்ட கஷ்டங்கள், வரப்போகிற கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் என் தேவன் பார்க்கிற, இவளுக்கு தானே விற்றீங்க? ஆமா. நீ பரிசுத்த ஆவியினிடத்தில் போய் சொன்னது என்ன? அவன் சொன்னது பேதுருகிட்ட, ஆனா பேதுரு சொல்றார், நீ பரிசுத்த ஆவியினிடத்தில் போய் சொல்லுகிறது என்ன? துடிச்சு செத்துட்டாங்க. தமாசுக்கு சொல்லுகிறேன், யாராவது ஒருத்தர் விழுந்தா எனக்கு நிறைய தசம்பாகம் வரும். புரிஞ்சுங்களா இல்லையா? அந்த காத்துல நடந்தது இப்ப நடந்தா எல்லாம் பயந்துன்னு கொடுத்தானுங்க பாரு. யோசையெல்லாம் போனான். யோசைன்னா பரணப்பான் போனான், விட்டான், ஒரு காசு கூட எடுக்கல. ஐயோயோ இந்தாடா அப்பா அப்படின்னு. அந்த வசனம் 5ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்க. யோசே தன் எல்லாவற்றையும் விட்டு அப்படியே ஒன்று கூட எடுக்கல, அப்படியே கொண்டு வந்து நல்ல வான்கோழி நல்ல கதன்னு நல்ல வேக வச்சு பார்க்கறதுக்கு இச்சையோடு அந்த கறி குழம்பு அப்படியே கொண்டு வந்து வச்சுட்டான். எப்பா இந்த குழம்பு எனக்கு வேணாடா அப்படி அப்படியே கொண்டு வந்து வைத்தான். அந்த மாதிரி இந்த காலத்தில் இருந்ததுன்னா, அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க, 3 நாள் சபை கட்டும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. அந்த மாதிரி இந்த காலத்தில் ஒரு ஆத்மா கீழே விழுந்ததுன்னா பாஸ்டர் 3 நாள் சபையை கட்டிட்டு போயிட்டே இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என் செல்வங்களை நான் சும்மா சொல்கிறேன், நீ கொடுத்தாலும் நேசிப்பேன், நீ கொடுக்காவிட்டாலும் நேசிப்பேன். எனக்கு ஆர்டர் கொடுத்த தேவன் அப்படிப்பட்டவர். நீ கொடுத்தாலும் நீ என் பிள்ளைகள், கொடுக்காவிட்டாலும் என் பிள்ளைகள். இருந்தாலும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லா நடந்துக்கணும் அப்படின்றதுக்காக உங்களோடு ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். ஒரு 4-5 பேர் அதை செஞ்சுங்க. அல்லேலூயா, ஆமென். ஆனால் அது தேவனுடைய பண்டக சாலைக்கு அது வரவில்லை. எவ்வளோ காரியத்தை மறைக்கிறோம், நீ அதை செஞ்சு பாரு. இந்த யோசே என்கிற பர்னபா பவுலுக்கு ஈக்குவலா ஊழியம் செஞ்சாங்க. அல்லேலூயா. அவங்க 2 பேரும் நின்ற இடம்லாம் அசைந்ததுங்க. யூபிட்டர் மெர்க்குரியின் பேர் பெற்றாங்க அவங்க, தேவனுக்கு உண்மையா இருந்ததுனால. உன் வாழ்க்கை மெர்க்குரியாய் மாறும். உன் வாழ்க்கையை மெர்க்குரியா, தேவனை கனப்படுத்துகிறதுல பின்வாங்காதீங்க. வடக்கை பார்த்து அவர் வைத்திராதே என்பார். அல்லேலூயா. வடக்கை பார்த்து கொடு என்பார், தெற்கை பார்த்து வைத்திராதே. நாங்கள் கர்த்தர் சொன்னபடியே செய்வோம் என்று பிரதித்திரம் பண்ணார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். கீழே வாசிக்கலாம். மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் எழுதி அதிகாலமே எழுந்து மலையின் அடியில் ஒரு பலிபீடத்தை கட்டி இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 தூண்களை நிறுத்தினான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? மோசே செய்தவர் செஞ்சிருவார், ஊழியக்காரங்க செய்கிறத செஞ்சிருவாங்க. அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், உங்கள் வீடு ஒரு இடத்தை அது பலிபீடமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு பாய் கொடுத்துருப்பில்லை, அந்த பாயில் உட்கார்ந்து, அதுதான் உன் பலிபீடம். அங்கே உனக்கு எத்தனை பிள்ளைகள் பிறந்தார்களோ, அல்லேலூயா, அத்தனை பிள்ளைகளுக்கும் ஜெபிக்க வேண்டியது உன்னுடைய கடமை. ஒரு நாள் கூட உன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்காதன்னு இருக்கு. தூங்கவே கூட, சாப்பிடாத, ஜெபிக்காத சாப்பிடாத, உன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்காத சாப்பிடாத. அங்கே இஸ்ரவேல் 12 கோத்திரங்களுக்கு 12 தூணை நிறுத்துகிறார். பலிபீடத்திற்கு முன்பாக, உன்னுடைய பலிபீடத்திற்கு முன்பாக. அல்லேலூயா. உன்னுடைய பிள்ளைகளுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீரிட்டு ஜெபம் பண்ணு. அவள் டீனேஜ், அல்லேலூயா,
15, 16, 17, 18, 19 வயது அவர்களுக்கு தொடும்போது நற்புத்தி அவர்களுக்கு தேவன் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இன்றைக்கு பிள்ளைகளை பெரும்பெடுத்து அடின்னு சொல்றார் ஆண்டவர். இன்றைக்கு உன் பிள்ளைகளை சின்ன வயசுல, அல்லேலூயா, ஒரு பையன் தப்பு பண்ணிட்டாங்க, ஒரு பையன் தப்பு பண்ணிட்டான். சபையில தான் ஒரு சின்ன தப்பு. அவன் தப்பு பண்ணதை அவங்க ஃபாதர் கண்டிக்கிறாரு, ஃபாதர் மதர் கண்டிக்கிறாங்க. ஏ தங்கம், ஏன்டா அப்படி செஞ்ச என் தங்கம்? கண்டிக்கிறதுல தங்கமா, செஞ்சது தப்பு. என் தங்கம் ஏன்டா அப்படி செஞ்ச? தங்கமாங்க, தப்பு பண்ண தங்கன்றிய மனம் திரும்புவானா? இன்றைக்கு அந்த 2 பிள்ளைகளும், 3 பிள்ளைகளும் கேள்விக்குறியா இருக்கிறாங்க. 2 பெண் பிள்ளைங்க, ஒரு ஆண் பிள்ளை. கேள்விக்குறியா இருக்குதுங்க குடும்பம், வித்தியாசமா இருக்கிறதுங்க. என் தங்கம், அல்லேலூயா, கடைசியில் எடுத்துன்னு வருவான் தகுடு. எதுக்கு எதுக்கு தகுடு எடுத்துன்னு வருவான்? கத்தி எதில் செய்கிறாங்க? கத்தி எதில் செய்கிறாங்க? குத்திடுவேன்னுவான், வேறு போட்டுருவேன், மரியாதை போ. நீ சிறு வயதில் அடிக்கல, அவனை தங்கம் வைடூரியனு கொஞ்சிட்டேன், அவன் வளர்ந்த பிறகு உனக்கு கத்தி எடுத்துன்னு வந்து காட்டுவான். ஒரு தகப்பன்க பிள்ளைய தவறா வளர்த்துட்டாரு. பெட்ரோல் ஊத்தி தகப்பனை கொளுத்துறதுக்கு அவன் பாட்டில்ல 2 லிட்டர் பாட்டில்ல பெட்ரோல் கொண்டு வந்து அவன் அறையில வச்சுட்டு இருக்கிறாங்க. 2 லிட்டர் பெட்ரோலுங்க, தகப்பனை இந்த இரவுல கொல்லணும் அப்படின்னு. அவங்க 2 பேரும் ஹை ரேஞ்சில் இருக்கிறவங்க, தாய் தகப்பனும் ஹை ரேஞ்சுங்க. அவங்க பென்ஷனை இப்போ கிட்டத்தட்ட 70,000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா அவங்க எந்த ஒர்க்கில் இருந்திருப்பாங்க யோசித்து பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். பெட்ரோல் ஊற்றி கொளுத்துறதுக்காகவும் பெட்ரோல் வாங்கி வந்து வச்சிருக்கிறாங்க. அவர் எப்படி அவனுடைய பெட்டியெல்லாம் அலசி செக் பண்ணும்போது அந்த பாட்டில் தெரியுது. எனக்கு ஃபோன் வருது, அப்பா இப்படி செஞ்சுட்டான்ப்பா. அந்த தாய் தகப்பன்னு நடுகிறாங்க. அவன் எந்த நேரத்தில் கத்தியில் குத்துவான், பெட்ரோல் ஊற்றி கொளுத்துவான் தெரியாதுங்க. குழந்தையிலே கிள்ளிடுங்க. அல்லேலூயா. தங்கம், என் வைடூரம், என் வெள்ளம், இது வெள்ளெல்லாம் மனசில் இருக்கட்டும். எப்படி இருக்கட்டும்? மனசில் இருக்கட்டும். அல்லேலூயா. ஆனால் அன்பு சாப்பாட்டில் காட்டு, உணவில் காட்டு, உடையில் காட்டு. முடிஞ்சால் அவனுக்கு என்னென்ன அலங்கரிக்குமோ அலங்கரிச்சிக்கோ. ஆனால் தவறு செய்யும்போது நீ சரியான ஒரு, அல்லேலூயா, சரியான ஒரு தகப்பனாக நிற்க வேண்டும். அது உனக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கும். மோசே, கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நாங்கள் செய்வோம். அவர் 12 கோத்திரத்துக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே ஒரு 12 தூணை நிறுத்துகிறார். நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய ஜனங்களுக்காக. அது உன் ஜனம், உன் குடும்பம், உன் ஜனம். இஸ்ரேல் ஜனங்கள் மோசேயின் ஜனம், அதற்காக அவர் செய்கிறார். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்கும்போது தேவன் பெரிய காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்வார். அல்லேலூயா. கீழே வாசிக்கலாமா? இஸ்ரவேல் புத்திரரின் வாலிபரை அனுப்பினான். இஸ்ரவேல் புத்திரர் வாலிபரை அனுப்பினார். அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு சமாதான பலிகளாக காளைகளை பலியிட்டார்கள். நல்ல கவனிக்கலாம். இப்போ இஸ்ரவேலர் புத்திரரை நல்ல கவனிக்கலாம். பலி செலுத்த அனுப்புகிறார். ஒரு காளைகளை பலியிட்டார்கள், ஆடுகளை பலியிட்டார்கள். அந்த தோலை உரிக்கணும். அதற்கு யார் வேணும்? நல்ல திடகாத்தமான வாலிபர்கள் வேணும். இங்கே வாலிபர்கள் கவனிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இது உங்களுக்கு கிடைத்த பாக்கியம். அல்லேலூயா.
இந்த பாக்கியத்தில் உண்மையா இருந்துட்டீங்கன்னா உங்க எதிர்காலத்தை கர்த்தர் நடத்துவார். உங்களுக்கு ஒரு குறையும் வராது. அதின் காலத்தை நேர்த்தியா ஆண்டவர் செய். வாலிபரை இங்க இணைக்கிறாருங்க ஆவியானவர். வாலிபர்களை இங்க இணைக்கிறார். அல்லேலூயா. குடும்ப தலைவர்களும் நாங்க கர்த்தருடைய சித்தப்படி செய்வோம். வாலிபர் சொல்ல முடியாது இல்லையா? ஆனால் வாலிபர்களை இங்கே காளைகளை பலி செலுத்த, ஆடுகளை பலி செலுத்த வாலிபர்களை மோசஸ் அனுப்புகிறார். அவர்கள் தோல் உரித்து தகன பலிக்கு ஏற்றதாய் அந்த காளைகளையும் ஆடுகளையும் சரிப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. இப்பொழுது சொல்லுகிறேன், உங்க பிள்ளைகளை தேவனுடைய ஆலயத்திற்காக போகக்கூடாதபடி காப்பாற்றாதீர்கள். அல்லேலூயா. தலையில் கொட்டி போ என்னன்னு கேட்டுட்டு வா. சிலர் கொடுக்குறீங்க, அனுப்புறீங்க. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது உடனே அனுப்புறீங்க. சில தாய்மார்கள் அனுப்புறதில்லை. அல்லேலூயா. ஆமென். எந்த நேரத்திலும் தேவனுடைய ஆலயத்திலே வேலை வரலாம். அந்த சண்டே மட்டும் அல்ல, எந்த நேரத்திலும் வரலாம். அல்லேலூயா. ஊழியக்காரனுக்கு ஒரு தேவைக்கு ஒரு கடைக்கு போனால் கூட ஆட்கள் கிடையாது. ஒரு கூப்பிடுவான், போ ஊழியக்காரனுக்கு செஞ்சுட்டு. எங்க ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு காரியங்கள் செய்யும் பொழுது அல்லேலூயா அதோடைய பிரதிபலனை காணாமல் இருக்க மாட்டீர்கள். நீராக இருந்தாலும் அல்லது உன் பிள்ளைகளாக இருந்தாலும். ஊழியக்காரனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலே அது பிரதிபலனை காண்பாய். எனக்கு நீ என்ன கொடுக்குறியோ அது உனக்கு ரிட்டர்ன் வரும். அல்லேலூயா. நீ எனக்கு என்ன செய்கிறாயோ அது ஆண்டவர் உனக்கு திருப்பி கொடுக்க வல்லவராக இருக்க, பல மடங்கு கிடைக்கும். அல்லேலூயா. ஆமென். ஆகையினால் வாலிபர்கள் கவனிக்கணும். சகோதர சகோதரிகள், இளம் வாலிபர்கள் முதல் கொண்டு இன்றைக்கு ஆண்டவருக்காக எதையும் செய்ய நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். அங்கு பெற்றோரும் அதை தயாராக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுது தேவன் உங்களுக்கு விசேஷமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவாருங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நிச்சயம் கொடுப்பார். சரி, இந்த மேட்ரு அப்படியே இருக்கட்டும். இதே அதிகாரத்தில் இன்னொரு மேட்ரை நம்ம பார்க்கலாம். ஆண்டு பெரிய காரியங்களை தேவன் செய்வான். சரி, மேல் அதே வசனத்தை கீழே வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் அப்பொழுது மோசே அந்த இரத்தத்தின் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நல்லா கவனிக்கணும். அடுத்த வாரம் நமக்கு என்ன இருக்கு? திருவிருந்து இருக்கு இல்லையா? அதில் கூட ஆவியான தேவனை தேடாத ஜனங்கள் இருக்கிறார்கள். திருவிருந்து கூட வராத ஜனங்கள் இருக்கிறாங்க. ரொம்ப டேஞ்சர் வரங்க அவங்களுக்கு. அல்லேலூயா. இங்கே என்ன சொல்லப்படுகிறதோ மனசில் சொல்லுங்க, நானும் அப்படியே செய்வேன். நீ சொன்னது உண்டானா உன் வார்த்தையை கர்த்தர் கேட்டிருப்பார். நீ சொல்லலைன்னா அது என்னால் ஒன்றும் இல்லை. இந்த வார்த்தை சொல்லும்போது மோசே, நாங்களும் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்வோம். அதை கேட்டு நானும் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்வேன் அப்படின்ட்டு நீ ஆண்டவரை நோக்கி பார்த்துருந்தா விசேஷமாயிரும். உன்னுடைய எண்ணங்கள் ஆசீர்வதிக்கப்படும். உன் வீடு, பிள்ளைகள் நன்றாயிருப்பார்கள். இதுதான் ஆவிக்குரிய மனிதன். இப்படி தான் நம்ம ஃபீல் பண்ணணும். அல்லேலூயா. இப்படி தான் நம்ம ஃபீல் பண்ணணும். ஒரு வார்த்தை வரும்போது ஆண்டவரோடு நீங்கள் பேசிகிட்டே இருக்கணும், ஆனால் கேட்டுகிட்டே இருக்கணும், காது கொடுத்து கேட்டுகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அந்த ரத்தத்தில் இந்த வாலிபர் தோல் உரித்து அதை கட் பண்ணி அந்த ரத்தத்தை ஒரு பாத்திரத்தில் பிடிச்சி பாதி ரத்தத்தை என்ன பண்ணிட்டாரு? பலிபீடத்தின் மேலே ஊற்றினார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? வாசிக்கலாம். அப்பொழுது மோசே அந்த ரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி ரத்தத்தை அப்போது மோசே அந்த ரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி ரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்தான். ஒரு அல்லே சொல்லாமா? மக்கள் செய்த பலி, மக்கள் கொண்டு வந்த ஆடு மாடுகளை பலி செலுத்தி, அல்லேலூயா, அதுதான் நான் உங்களுடைய தசம பாகங்களை என் கரத்தால் வாங்கிறதில்லை. ஆகினால் நீங்கள் உங்களுடைய பலிகளை கர்த்தருடைய பலிபீடத்தில் நேராக நீங்கள் செலுத்திட்டு இதை கொடுக்க எனக்கு மனதை கொடுத்ததற்காக நன்றி பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே என்று மனதார சொல்லிட்டு உங்கள் இடங்களிலே நீங்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. பாதி ரத்தத்தை எடுத்து பலிபீடத்தில் ஊற்றி, அப்ப ஜனங்கள் கொண்டு வந்த அந்த ஆடு மாடுகளுக்கு அது தேவனுடைய சமூகத்திற்கு போக வேண்டும்.
அதை தேவன் அங்கீகரிக்க வேண்டும். ஆகினால் அந்த இரத்தத்தில் பாதி எடுத்து அதை பலிபீடத்தில் பாதி ஊற்றுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். நீங்கள் செலுத்துகிற அந்த பலிக்கு ஒப்பானது நீ செலுத்துகிற பலி. அதாவது மனசார செய்யணும். ஒவ்வொரு மாதமும் கர்த்தரை மறக்கவே கூடாது. இது என்னுடைய குடும்ப பலி, என் பிள்ளைகள் நன்றாயிருக்க வேண்டும் என்கிற பலி, என் குடும்பம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற பலி. என் குடும்பத்துக்கு ஆண்டவர் இவ்விதமாய் எங்களை ஆசீர்வதித்தார், ஆகையினால் என் குடும்பத்திலிருந்து எங்களுக்கு தேவனுக்கு நாங்கள் பலி செலுத்துகிறோம். பிரியமா மனதார், அது உன் இதயம். உன் இதயம் எப்படி அப்படிதான் பலிபீடத்துக்கு. யாக்கோபு சொன்னார், நீ எனக்கு என்னெல்லாம் கொடுக்குற எல்லாவற்றிலும். ஊழியக்காரர் சொல்லுவார், வேணாம் வச்சுக்கோ அப்படின்னுவார். ஆனால் நீங்கள் கேட்கக்கூடாது. அல்லேலூயா. உன்னுடைய காரியங்களை பார்த்தம்மா வேண்டாம்மா நீ நிறைய கொடுத்துட்ட வேணாம் அப்படின்னா அது என்னுடைய பாசத்தில் நான் சொல்லுவேன். ஆனால் உன்னுடைய வைராக்கியத்தை நீ காட்டு. டேடி அப்படி இல்லை, எனக்கு கொடுத்த எல்லாவற்றிலும் நான் உன்னை கனப்படுத்துவேன். நமக்குள்ள ஒரு விசேஷித்த வைராக்கியம் இருக்குது. என் தேவனுக்கு நான் எல்லாவற்றிலும் செய்வேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். சில நேரத்தில் அந்த அம்மா கஷ்டப்படும். ஒரு அம்மா அவங்களுக்கு சாப்பாட்டுக்கே இருக்காதுங்க. ஆனால் 3000 அவங்க கொடுத்துட்டே இருக்கிறாங்க. தயவு கொடுத்து அந்த தாயார் கொடுக்க வேண்டாம். அல்லேலூயா. அதிகமாக கொடுத்துட்டாங்க அவங்க. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? உன்னுடைய இதயம் தாங்க உன்னுடைய பலி. உன்னுடைய இதயம் தான் உன்னுடைய பலி. இல்லை, என் தேவன் எனக்கு என்னை ஆசீர்வதித்தார், அதனால் நான் என் தேவனை மறக்காமல் நான் செலுத்தி ஆக வேண்டும் என்கிற உன் இதயம் பேசுகிறது என்றால் அதை செய்துபடி யோசேப்பு போல அல்லேலூயா ஆண்டவருக்கு எல்லாவற்றிலும் நாம் செலுத்தும் போது கர்த்தர் மகிமைப்பட தேவன் வல்லவராக. சரி, அந்த இன்னொரு பாதி ரத்தம் இருக்குது இல்லையா, அதை என்ன பண்றாரு? உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காதுகள் கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இப்போ இது ஒரு ஸ்பெஷல். பலி செலுத்துகிற வேளையில உடன்படிக்கை பெட்டி எடுத்து வாசித்து அந்த மக்கள் சொல்றாங்க, நாங்கள் இது மட்டும் அல்ல, நாங்கள் கொண்டு வந்த இந்த காளை இந்த ஆடு மட்டும் அல்ல, கர்த்தர் இன்னும் என்ன சொல்கிறாரோ நாங்கள் அப்படியே செய்வோம். எல்லாவற்றிலும் நாங்கள் தேவனை கனப்படுத்த வல்லவர். இந்த வசனத்தை மட்டும் எல்லாம் வாசிக்கலாமா? 7வது வசனம். உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மடத்தலமா? ஒரு சிலர் இப்போ நீங்கள் நினச்சிருப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன், நான் தான் உங்களுக்கு புளுக் கொடுத்துட்டேன்ல, அப்படியும் நீ அதை சொல்லலைன்னா நான் என்ன செய்யறது? நீ தேவனோடு பேசணும். தேவனோடு பேசுகிறதாங்க விசுவாசி. தேவனோடு பேசுகிறவன் விசுவாசி. அவன் அவன் ஆண்டவரை நேசிக்கிறவன், அவள் தேவனை நேசிக்கிறவன். அவங்க வாழ்க்கையை வித்தியாசமாக கர்த்தருக்காக தாங்க வாழ்வாங்க. அல்லேலூயா. தேவனுக்கு மட்டும் அவர்கள் விசேஷமாக இருப்பார். நீங்கள் எல்லாம் அப்படி உருவாகணும் அப்படி என்பது தான் என்னுடைய பிரயர். அல்லேலூயா. இப்படி இங்கே கொஞ்சம் அப்படிலாம் இருக்காதீங்க. என்ன ஒருத்தர் ஒரு ஐயாவை அறிமுகப்படுத்தினார், கவனிங்களேன். அவன் என்னை கேட்டான், எனக்கு அசிங்கமாகிடுச்சு. அவன் ஐயாவுக்கு என்ன ஒரு ஐயாவை என்னை அறிமுகப்படுத்தினார், கவனிங்க. அப்பொழுது அந்த ஐயா என்னை அதிகமாக நேசிக்க ஆரம்பித்தார். அவர் என் வீட்டுக்கு வர, என் சபைக்கு வர அதிகமாக நேசிக்க ஆரம்பித்தார். பிறகு அந்த என்னை கொண்டு போய் அறிமுகப்படுத்தினார் இல்லையா, அவருக்கு எனக்கும் அவர் வீட்டுக்கு போயிட்டாரு, நான் என் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் அந்த ஐயா என்னை விடலை. அவர் என்னை தேடி தேடி வருவார், நான் கூப்பிட்ற நேரத்தெல்லாம் வருவார். ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு அந்த ஆள் என்னை பார்க்குறான், என்னை கேட்குறான், ஐயா எப்படி இருக்கிறாரு அப்படின்னு. நீ இப்போ எப்படி இருக்கிறது? அப்படி தான் நான்.
என்ன கருவேப்பிலை மாதிரி எடுத்துக்கணும்ல நீ, கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டுட்டல நீ அப்படின்னா. ஐயால எனக்கு ஒன்றுமே இல்லை, என்னால தான் அவருக்கு காணிக்க போகுது. அவன் சொல்கிறான், நீ கருவேப்பிலை மாதிரி என்னை யூஸ் பண்ணிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறான். இதே பழமொழி இன்னொன்று இருக்குது, அது சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு அது தெரியாது? இதே பழமொழி இன்னொன்று இருக்குதுங்க, சொல்லுங்களேன். வந்தது தெரிஞ்சது சொல்லுங்களேன். என்னப்பா? அது ஓவருங்க, அது பொறுத்து கொள்ள முடியாது. இன்னொன்று சிம்பிளாக இருக்கு. யார் அது? கரங்களை தட்டலாமா அவருக்காக? நீ இயேசுவை ஊருக்கா மாதிரி தேவைப்படும் போது சோறு இறங்கணும் அப்படின்னு ஊருக்கா மாதிரி தொட்டுக்கினா, அல்லேலூயா, அது பயங்கரமான நஷ்டத்தை கொண்டு வரும். அப்படி அல்ல. ஒரு அல்லையா சொல்லாமா? அப்படி அல்ல. என்னை கேட்டான் பாருங்க, அவன் எங்கே ஊழியம் செய்கிறான்னா, ஆந்திராவில் விஜயவாடாவில் செய்கிறான். அவனுக்கு அவன் மிஷினரியாக இருக்கிறான்னு எவ்வளோ காசு நான் செலவு பண்ணேன். அவன் இடத்துக்கு சபையாராக போய் கூட நாங்கள் ஊழியம் செஞ்சோம். அல்லேலூயா. ஆமாம். அவன் என்னை கேட்டான். கேட்ட பிறகு அவனை நான் ஏறெடுத்து கூட பார்க்குறதில்ல. பிறகு அப்புறம் பாஸ்டர் அப்படி பாஸ்டர் இப்படி பாஸ்டர் சாரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்னென்னமோ கேட்டான், கொடுத்துக்கின்னு தான் இருக்கிறேன். ஒரு அல்லையா சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன். நல்லா கவனிக்கணும். ஊறுகாய் மாதிரி பக்கத்தில் பார்த்து சிரிச்சிட்டே சொல்லுங்க, உனக்கு சோறு இறங்கணுன்றதுக்காக ஊறுகாவை தேடுற. மறுபடியும் இந்த பக்கம் பார்த்து சொல்லு, உனக்கு சோறு இறங்கணும், உன் தொண்டையை விட்டு உள்ளே போகணும், அதுக்கு தானே ஊறுகாவை தேடுற. அந்த ஊறுகாய் தாங்க ஜீசஸ். அல்லேலூயா. அந்த டைமில் கூட தேவன் உனக்கு உதவி செய்கிறாருங்க. அவரை மறந்துடாதீங்க. அவரை ஒருபோதும் மறக்கக்கூடாது. அவர் சர்வ வல்ல தேவன். அல்லேலூயா. சரி, கீழே வாசிக்கலாம். அவங்க இருங்க, இரத்தத்தை பலிபீடத்திலிருந்து தெளித்து உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களுக்கு காதுகள் சொன்னபடியால் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அப்போ நல்லா கவனிக்கணும். அங்கே பிளஸ்ஸிங் வரப்போது கவனிங்க. தேவ பிளஸ்ஸிங் எப்படி வருது பாருங்க. அங்கே என்ன நடக்குது பாருங்க. நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடப்போம் அங்கே சொன்னார்கள். எத்தனாவது வருஷம் செய்வோம் என்று புரியத்தரும் சொன்னார்கள். ஆனா இங்க என்ன சொல்றாங்க? நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்போம். இங்க தாங்க பிளஸிங் இருக்குது. நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்போம், தேவனுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடப்போம். அங்கே சொன்னார்கள், இங்கே நாங்கள் அப்படியே நடப்போம். நீ உன் ஜபத்தில் சொல்லு, டாடி நான் உங்க வசனத்தின் படி நடப்பேன்ப்பா, நான் விலக மாட்டேன், வலதுபுறமா இடதுபுறமா விலக மாட்டேன். எல்லாம் அதின் காலத்துல நேர்த்தியாய் நடத்தி தருவார். இது இல்லை அப்படி நீ சொல்ல முடியாது. என் தேவன் உன்னை அப்படி சொல்ல வைக்க மாட்டார். A to Z எல்லாமே கொடுப்பார். உன் வயசு என்ன, அந்தந்த வயசுல ஒரு ஞாபகம் வருது, வயசுக்கு தகுந்த மாதிரி வெயிட் இருக்கணுமா. என் பேரன் 110 இருக்கிறான், என் பேத்தி 80 இருக்கிறா. என் மூத்தம்மா என் இளைய மக சொல்கிறேன், ஏய் இன்னாடி நானும் 79 தாண்டி இருக்கிறேன், நீ இன்னாடி 80 இருக்கிற. அவ சிரிக்கிறான். அதை பற்றி அவளுக்கு கவலையே இல்லை. போங்க மாமி, கவலையே இல்லைங்க. வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி, வயதுக்கு தகுந்த மாதிரி வெயிட் இருக்கணுமா. டாக்டர் சொல்கிறாங்களா இல்லையா? சொல்கிறாங்களா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்துக்கு தகுந்த மாதிரி கிருபை வரங்க உனக்கு. என் தேவன் விடவே மாட்டான். உன் விசுவாசத்திற்கு ஏற்ற கிருபை என் தேவனிடத்தில் வரும். அதுதான் தாவீது அழகா கணக்கு பார்த்து டோட்டல் போட்டு கழித்து அழகாக சொல்கிறார், எப்பொழுதும் நான் எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன்.
வானத்தையும் பூமி படைத்தவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த விசுவாசம் நமக்கு வந்துருச்சுன்னா போதுங்க. அது காலத்தில் தேவன் நேர்த்தியாய் செஞ்சு முடிச்சிருவாருங்க. அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். அந்தந்த வயசில் அந்தந்த வெயிட் இருக்கும். அல்லேலூயா. உனக்கு அந்தந்த வயசில் அது கரெக்டாக செஞ்சு முடிச்சிடுவார். இது இல்லை அப்படின்னு மனசு உடைஞ்சு உட்காரவே மாட்டேன். உன்னை மனசு உடைஞ்சு உட்கார வைக்கிற தேவன் அல்ல. நீ செய்கிற வினை, நீ தேடாத நேரம், ஊர்க்கா போல தொட்டுக்கிற சோறு இறங்க வாழணும் அப்படின்றதுக்காக, சுகம் கிடைக்கணுன்றதுக்காக. ஆனாலும் தெய்வத்தை அவர்கள் நேசிக்கிறதில்லை. ஓயாமல் கர்த்தரை அல்ல பரிகாரத்தை தேடுகிறார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவர்கள் அதிகமாய் பரிகாரியை தேடுவார்கள். அல்லேலூயா. அவரை விட்டுட்டா உனக்கு என்னமா கிடைக்கும்? என்னப்பா கிடைக்க போகுது? எல்லாவற்றுக்கும் அவர்தான் மிக முக்கியம். அவரை அண்டிக் கொண்டவர்களுக்கு எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. கூடாதது ஒன்றும் இல்லை. தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. என்னால் கூடாதது ஒன்று உண்டோ அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. எனக்கு கொடுத்து என்னை சோதித்து பாருன்றார். அதிலே நம்ம பின்வாங்குறோம். அல்லேலூயா. எனக்கு கொடுத்து சோதித்து பார். எந்த புஸ்தகத்தில் சொல்றாரு? எல்லாம் தெரியுது, ஆனா செய்ய மாட்டோம். அல்லேலூயா. என்னை நோக்கி பார் அப்படின்னு சொல்றார். நான் செய்வேன். அந்தந்த வயசுல அந்தந்த வெயிட்டுங்க, அந்தந்த வயதுல அந்தந்த ஆசீர்வாதத்தை என் தேவன் நிச்சயம் தருவான். நிச்சயமாகவே தேடுகளுக்கு முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. அதுதான் மேலே சொன்னாருங்க. அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை சொல்லாமல் இது சொல்ல மாட்டேன். நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. அதுக்கு பிறகு சொல்ற நிச்சயமாக முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்ம எல்லாம் ஒரு கவனிக்கணும். அல்லேலூயா. அதிகாலை, அதாவது காலை வேலைங்க, ஆராதனையில் ஃப்ரெண்டுக்கு திருமணம். காலை ஆராதனையில் ஃப்ரெண்டுக்கு திருமணங்க, ஆஃப் பண்ணிட்டு போயிடுறேங்க. இதை தயவு கொண்டு ஒரு காலமும் செய்யாதீங்க. அல்லேலூயா. ஒரு காலம் முதல் தெய்வம், பிறகுதான் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், மற்ற காரியங்கள். இதாவே என்ன சொல்லி கொடுக்குறார். வயசுக்கு ஏற்றதை தேவன் தருவார். அல்லேலூயா. வயசுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணும், அவள் தான் உடம்பு எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு 60 வயசில் உடம்பு ஏறிச்சுன்னா கட்டாயம் ஒரு நோய் வரும். அது எந்த நோயே? என்னது? அதெல்லாம் மாத்திரை இருக்குதுங்க. அது வந்துட்டா கொஞ்சம் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். நீ 40 வயசில் கூட உன் உடம்பு பெருசாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அல்லேலூயா. என்ன வரும் சுமதி? பக்கத்தில் முட்டி மேலே உன் கையை வைங்க பார்க்கலாம். பாவம், ஒரு ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, இவங்க ரொம்ப பருவம் போடக்கூடாது. கையை வையின்னா அவங்களுக்கு முட்டி வலி. நீ வச்சுன்னா உன் முட்டி நல்லாயிருக்கும். வெய், பக்கத்தில் முட்டி மேலே கை வை. ஆண்டவரே, இவங்க எவ்வளவு உப்பி வந்தாலும் சரி மூட்டு வலியே வரக்கூடாதுப்பா அவங்களுக்கு. அல்லேலூயா. இது மூட்டு வலி அப்படி இல்லைங்க. வயதுக்கு ஏற்ற வெயிட் இல்லை. அதனால என்ன வந்திருக்குது? மூட்டு வலி வந்து வெயிட்டை குறைச்சிட்டா அது தானாக போயிடும். சார், என் காலு குத்துது சார், ஒன்றுமே பண்ண முடியல, வலிக்குது சார், அந்த உள்ளங்கால். ஒன்னேவன் சொல்லுவார் சிம்பிளாக. இது சுகர் போயிடுச்சுன்னா எது போயிடும்? வலியும் போயிடும். சுகர் கண்ட்ரோல் பண்ணி பாருங்க. தீபாவளி ஸ்வீட்டு வந்தவுடனே மொக்குன்னு முக்கி உள்ள தள்ளன இல்லை சொல்லு. எவ்வளோ முக்குன்னு ஒட்டியா? அதுவும் டைமண்ட் ஸ்வீட் வந்துச்சு. அது என்னது? அதுக்கு நான் ஒரு பேர் வச்சேன். அதெல்லாம் சொல்ல மாட்டேன், அது எங்கள் குடும்ப ரகசியம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். போயிட்டு கப்புன்னு. எனக்கு கூட அதை பார்த்தோன்னா நிறைய சாப்பிடுவேன். எனக்கு நீங்கள் ஸ்வீட்டு வாங்கிட்டு வந்தா காஜ கத்திரி அதானே, அது மட்டும் வாங்கிட்டு வாங்க. சிலர்
நான் தப்பாலாம் நினைக்கக்கூடாது. என்றை நம்ம குடும்பத்தில் பிள்ளைங்களுக்கு கல்யாணமோ மற்ற காரியங்கள் எவ்வளோ நடக்குது இல்லையா? அப்போது இது தேவனுடைய ஆலயத்துக்கு வருது. உன்னுடைய சீர்வரிசை என்ன எடுத்துகிட்டு வர? சீர்வரிசை என்ன எடுத்துகிட்டு வரீங்க? என்னென்ன பழம்? சுருங்கி போன ஆப்பிள், சுருங்கி போன திராட்சை. நான் அதாவது இந்த டீ கடையில் வைக்கிற பன்னு மாதிரி இருக்கிற டஸ்டெல்லாம் திராட்சையில் பட்டுட்டு, இவ்வளோ சின்ன திராட்சை, இவ்வளோ போய் சின்ன ஆப்பிள் எங்கள் கூரில் கட்டி வச்சிருக்குதா வாங்கிட்டு வருவேன். வருஷத்துக்கு ஒரு முறைங்க, அது உன் லைஃப்பில் ஒரு முறை தாங்க உன் பிள்ளைக்கு திருமணம் வருது, ஞானஸ்தானம் எடுக்கிற அந்த நாள் உன் சீர்வரிசை தெய்வம் பார்க்கணுங்க. நீங்க கொடுக்கறது நாங்கள் சாப்பிட போகிறது இல்லை. அல்லேலூயா. நல்ல ரிச்சியாக வாங்கிட்டு வாங்க, ஆண்டவர் என்ன பார்க்கட்டும். நல்ல பெருசாக பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தில், இது தேவனுடைய சமூகத்துக்கு போகிறது. கட்டாயம் நாங்கள் எந்த பழமும் சாப்பிட்றதில்லை. அல்லேலூயா. அது வந்தால் வர இல்லாதவங்களுக்கு ஒன்று ஒன்று கொடுத்து அனுப்பிச்சிடுவோம். நீ தேவனுடைய ஆலயத்துக்கு வர சுருங்கி போன, சிரித்துக்கு நான் சொல்கிறேன், சுருங்கி போன ஆப்பிள், சுருங்கி போன சாத்துக்கொடி, சுருங்கி போனது, அதுவும் எங்கே? வெங்கடேஸ்வரா ஸ்வீட்டு. நான் எடுப்பேனா கறி மாதிரி அன்னது என்ன மாதிரி அது அந்த ஸ்வீட்டு நான் தின்னுவேனா? அதை இன்றைக்கு பாசத்தோடு கேட்குறேன், நீங்கள் எங்களுக்கு கொண்டு வந்தால் காஜ கத்திரி ஒரே ஒரு டைமண்ட் வாங்கி வந்து கொடுத்துட்டு போங்க. நிறைய கூட வேணாம். எவ்வளோ? ஒரே ஒரு டைமண்ட். நம்ம குடும்பத்தில் நிகழ்ச்சி நடக்குதுன்னா ஆண்டவர் அசந்து போனோம், அப்படி இவன் காணிக்க இருக்கணும். நாங்கள் அப்படி தாங்க செய்கிறோம். குறையில்லைங்க, குறையில்லப்பா, குறையில்லப்பா, நிறைவான சந்தோஷம் நீர் இருக்க. என் மக ஒரு பாட்டு எழுதியிருக்கிறா, குறையில்லப்பா, குறையில்லப்பா, நிறைவான சந்தோஷம் நீ இருக்க, எனக்கு என்ன குறைவு. என்னை போல என் பிள்ளைங்க பாடல் எழுதி பாடுறாங்க, அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உன்னை போல, நீ தேவனை போல இருந்தால் உன்னை போல பிள்ளைங்க இருப்பாங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வான். நாங்கள் ஸ்வீட் சாப்பிட்றதில்ல, பழம் சாப்பிட்றதில்ல, சாப்பிடுவோம் எப்பாவது ஒரு முறை. ஆனால் நான் தேவனுடைய சமத்துக்கு என் சிறு வரிசை வருகிறேன்றால் விசேஷமாக இருக்கிறேன். அல்லேலூயா. நல்ல பெரிய தட்டாக வாங்க, 2000 ரூபாய்க்கு பழம் வாங்கி வை, அப்படி நான் சொல்ல, இதையும் சொல்லணும். ஒரு அலலியா சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன், ஒருத்த சத்தமாய் சொல்வோம். இதெல்லாம் என் சிந்தனை இல்லை, ஏதோ வருது. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். இதெல்லாம் நம் தேவனை தேடுகிற ஒரு வழி, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு வழி. எனக்கு கிடைத்த எல்லாவற்றிலும் நான் உண்மை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. வடக்கை பார்த்து கொடு, தெற்கை பார்த்து வைத்திராத, என் பிள்ளைக்கு தேவை, கொண்டு போய் கொடுன்னு சொல்லுவார் ஆண்டவர். அல்லேலூயா. நீங்களும் வச்சிருக்காதீங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். 8வது வசனம். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? பாதி பலிபீடத்தில் தெளிக்கப்படுகிறது, பாதி ஜனங்கள் மேல் தெளிக்கப்படுகிறது. இதாங்க உடன்படிக்கை. இந்த ரிப்பீட் வரங்க, நீ செலுத்துகிற பலிக்கு ரிப்பீட் உன்மேல் தெளிக்கப்படும். அது சும்மா இல்லைங்க, நம்ம கொடுக்குற பலி சும்மா இல்லைங்க. அது பலிபீடத்தில் பாதி ஊற்றப்படும், பாதி ஜனங்கள் மேல் தெளிக்கப்படும். ரிட்டன். இதுதான் உடன்படிக்கையின் ரத்தம். என்ன உடன்படிக்கை? நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்வோம். சொன்ன பிறகு பாதி ரத்தம் தேவனுடைய சமூகத்துக்கு போகிறது, பாதி ரத்தத்தை எடுத்து இந்த ஆசாரியனாகிய மோசஸ் ஜனங்கள் மேல் தெளிக்கிறான். இந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க பிள்ளைங்களை, நஷ்டமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவனை விசேஷமாய் ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். என் அன்பு செல்வங்களே, நான் ஏதாவது சொல்லும்போது உன் மனசு வேதனைப்படுதா? அது என்னுடைய சித்தம் அல்ல. அல்லேலூயா.
ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். எது செய்தாலும் தேவனுக்கு பெஸ்டா செஞ்சுப்பார். ஹல்லேலூயா. நீ பெஸ்டா மாறிடுவம்மா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேல் தெளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து, அவங்க சொன்னாங்க இல்லையா, அதுவும் ஒரு வாஸ்தர் இல்லையா, அந்த வார்த்தைகள் குறித்து, அல்லையா, யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று தெளித்தான். இதுதாங்க புதிய ஏற்பாட்டில், இது நிழலுங்க. புதிய ஏற்பாட்டில் அது நிஜங்க. இயேசு கிறிஸ்து அதே தாங்க சொல்றாரு. மத்தேயு புஸ்தகம் 26 அதிகாரம் 27 வசனம். மத்தேயு புஸ்தகம் 26:27. பாத்திரத்தையும் எடுத்து அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி, அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தை நம் மேல் பாவ மன்னிப்புக்கென்று கல்வாரி சிலுவையிலே தேவன் தெளித்தார். அது ஞாபகமாக தாங்க ஒவ்வொரு மாதத்திலும் முதல் ஆராதனையில ஆண்டவருடைய இரத்தத்தை புசிக்க வருகிறோம். அது வேண்டாம் என்று சொல்லி போகிற சில கபோதிகள் இருக்கிறார்கள், நயவஞ்சகர்கள். நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு நயவஞ்சகர்கள் அந்த கிருபை பெற்றுக்கொள்ளாமல் வீட்டுக்குள்ளவே தங்கி விடுகிறார்கள். பாவிகள், பாவம் செய்கிறவர்கள் அங்கு வரமாட்டார்கள். நான் அவருடைய வார்த்தையின்படி நாங்கள் கீழ்ப்படிவோம் என்கிறவர்கள் இல்லாதவர்கள் அந்த நாளில வரமாட்டார்கள். ஏன்னா நான் பாவம் செஞ்சிட்டேன், ஆகினால் திருவிருந்து எடுக்க கூடாது. சாத்தானுடைய செயல், சத்துருன் கிரியைகள். அல்லேலூயா. அவருடைய எதிர்காலம் பயங்கரமாக முடியும். இன்றைக்கு போகும்போது சபையே, நீ ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு போன மனம் திரும்பலோடு ஒரு விசேஷமான புத்தி தெளிவோடு நீ போக வேண்டும். அப்பொழுது தேவன் உனக்கு அற்புதமான காரியங்களை தேவன் செய்வான். அது உடன்படிக்கையின் ரத்தம், இதுவும் உடன்படிக்கையின் ரத்தம். இந்த வார்த்தை எல்லாரும் வாசிக்கலாமா? பின்பு பாத்திரத்தையும் எல்லோரும் வாசிக்கலாம். 8வது வசனம். அப்போது மோசே, ஏமா எல்லாம் எடுத்தீங்களா இல்லையா? எல்லாம் எடுங்க. யாத்திரை புஸ்தகம் 24 பக்கம் 100 பக்கம் 100 எல்லாம் எடுத்துக்கங்க. 8வது வசனத்துக்கு விரல தொடுங்க. வாசிக்கலாமா? அப்பொழுது மோசே இரத்தத்தையும் எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றான். இப்போ இங்கே வரலாம். மத்தேயு புஸ்தகம் 26:7 வசனம். அது அங்கே ஒரு கை வச்சுக்கோங்க. இதை படிங்க. இப்போ எல்லாம் படிங்க. 7வது வசனம். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள். இது உங்களுக்காக அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தாலே 6 லட்சம் பிழைத்தது. அன்பர் இயேசு இரத்தத்தாலே அகிலம் எல்லாம் பிழைத்தது. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தாலே 6 லட்சம் பிழைத்தது. அன்பர் இயேசு இரத்தத்தாலே அகிலம் எல்லாம் பிழைத்தது. ரத்தம் வேண்டுமா உனக்கு, ரத்தம் வேண்டுமா, ரத்தம் வேண்டுமா உனக்கு, ரத்தம் வேண்டுமா. இயேசு ரத்தமே நமக்கு வேத பாடம், இயேசு ரத்தமே நமக்கு ஆசீர்வாதம். இயேசு ரத்தமே நமக்கு வேத பாடம், இயேசு ரத்தமே நமக்கு ஆசீர்வாதம். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தாலே 6 லட்சம் பிழைத்தது. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தாலே 6 லட்சம் பிழைத்தது. அன்பர் இயேசு இரத்தத்தாலே அகிலம் எல்லாம் பிழைத்தது. அன்பர் இயேசு இரத்தத்தாலே அகிலம் எல்லாம் பிழைத்தது. ரத்தம் வேண்டுமா உனக்கு, ரத்தம் வேண்டுமா, ரத்தம் வேண்டுமா உனக்கு, ரத்தம் வேண்டுமா. இயேசு ரத்தமே நமக்கு வேத பாடம்,
இயேசு ரத்தமே நமக்கு ஆசீர்வாதம், இயேசு ரத்தமே நமக்கு வேத பாடம், இயேசு ரத்தமே நமக்கு ஆசீர்வாதம். இந்த பாத்திரம் என்னுடைய புதிய உடன்படிக்கைக்குரியதா இருக்கிறது. இதில் நீங்கள் பானம் பண்ணும் போதெல்லாம் என் மரணத்தை நினைவு கூறுங்கள் என்றார். இது புது உடன்படிக்கைக்குரிய ரத்தம். அங்கேயும் இது அங்கு சொல்ற உங்களுக்கு உண்டான உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்று சொல்லி தெளித்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். ஆண்டவரும் கூட பேசுகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அசட்டை செய்யாமல் இன்னும் கவனத்தோடு செயல்படும் போது தேவன் விசேஷங்களை ஆண்டவன் நமக்கு கொடுக்க கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? செல்வங்களை விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமென். நீ செலுத்துகிற ஒவ்வொரு காணிக்கைக்கும், ஒவ்வொரு பலிக்கும், ஒவ்வொரு தசம பாகத்திற்கும் பதில் உண்டு, பதில் உண்டு. நீர் கொடுத்துட்டு நாங்கள் தெய்வ வார்த்தையின்படி செய்வோம். அது இன்னும் டீப்பாக வரணும். அல்லேலூயா. நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். இப்படி நாம் கீழ்ப்படிந்த ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கப்போது தேவனாகிய கர்த்தர் விசேஷமான காரியங்களை உங்களுக்கு செய்வார். மிஸ் பண்ணாதீங்க. திருவிருந்தை எக்காரது கொண்டு மிஸ் பண்ணாதீங்க. இது உன்னுடைய பங்கு. நீ ஊருக்கு போயிட்டா கூட அந்த நாளில் வந்து எடுத்துகிட்டு போ. அல்லேலூயா. அது உனக்கு விசேஷமான கிருபைகளை என் தேவன் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். என் செல்வங்களே, நான் உங்களை பரிசுத்தவான்களாக காண்கிறேன். ஆனால் தேவன் உங்களுடைய மெய்யான சுய ரூபத்தை அவர் பார்க்கிறான். நான் உங்களை பரிசுத்தவான்களாக நான் காண்கிறேன், ஆனால் நீர் யார் என்பதை ஆண்டவருக்கு தெரியும். ஆகினால் இவ்வளோ நாளாக நம்ம வாழ்ந்துட்ட வாழ்க்கை அப்படி இல்லை. வெயிட்டுக்கேற்ற வயசுக்கேற்ற வெயிட்டு. அல்லேலூயா. அப்படி இல்லை. உன்னுடைய விசுவாசத்துக்கு ஏற்றதை தேவன் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவரை பற்றி கொள்வோம், அவரை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம் என்று சொல். இது உனக்காக உனக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தை அன்றைக்கு வந்து, அதாவது என் மரணத்தை நினைவு கூறும்படி இது செய்யணும். அல்லேலூயா. அப்படி செயல்படும்போது ஆண்டவர் நமக்கு விசேஷமாக இருப்பார். அவர் நலமாய் கர்த்தர் உங்களை காப்பார். அவருடைய கிருபை உங்கள் மேலே இருக்கும். இந்த இயேசு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவர் கடைசி வரைந்தும் உன்னை நடத்தி பாதுகாத்து நடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். அவருடைய திரியக நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். மாலை ஆராதனை உண்டு, மிஸ் பண்ணாதீங்க. அவரை பற்றி கொள்ளுங்க. பரிசுத்த உபவாச நாளை மிஸ் பண்ணாதீங்க. இவர் பிரசங்கித்த கோவப்படுறீங்க, ஆவியானவர் சொல்கிறார். உன் கோபத்தை அவர் பார்க்குறார். நீர் கோபப்பட்டு உனக்கு நஷ்டம்தான் வரும். அல்லேலூயா. அவரை தேடினால் உனக்கு லாபம் வரும். அவரை தேடுங்க. உங்கள் ஒய்ஃபுக்கிட்ட சொல்லுங்கள், பரிசுத்த ஓய்வுனால மிஸ் பண்ணாதீங்கம்மான்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுங்கள், தாய்கிட்ட சொல்லுங்கள், என்னோடு கூட வாங்கன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆராதனை மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுங்கள். புருஷன் உத கொடுத்தா கூட வாங்கிக்கங்க. உடம்பு நல்லாயிருக்கும். அடி வாங்க வாங்க கர்த்தருக்காக நல்லாயிருக்கும். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? எழும்பி நிற்கலாமா?